இன்னைக்கு நம்ம லிட்டில் சூப்பர் ஸ்டார்ஸ் டிவி மொபைல்னு ஸ்கிரீன் அடிக்ஷன்ல முழுகி போகாம ஓடி ஆடி விளையாடி ஹெல்தியாவும் ஷார்ப்பராவும் வளரணும் இல்லையா? 50+ கிட்ஸ் சென்ட்ரிக் அமெனிட்டிஸ். ஸ்டெப்ஸ்டோன் விராம் ஃபேஸ் 2 கிட்ஸ் தீம்ட் அபார்ட்மெண்ட்ஸ். Stepstone Viram Phase 2 காட்டுப்பாக்கம்ல premium 2 and 3 BHK apartments just 79 lakhs all inclusive. திடீர்னு பார்த்தா பிரெஞ்சு படத்துல நடிக்கிறார். வேற லெவல் கிராஃப் ரஜினி பெண்ணை கட்டுறாரு. ஸோ எனக்கு என்ன தோணுதுன்னா, அவருக்குள்ள இருந்த ஒரு தாட்டு இன்னைக்கு விஜய் வந்துட்டாரு, அதுக்கு முன்னாடியே விஷால் வந்தாரு இல்லைங்களா? அதுக்கு முன்னாடியே அர்ஜுன் அவர்கள் அவருடைய சிந்தனைகளை பேச ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ வந்து ராகவா லாரன்ஸ் வரட்டுமா வர வேணாமான்னு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. தனுஷ் அவர்கள் இன்னைக்கு இந்த ஸ்டெப் எடுக்கிறதுக்கு விஜய் ஒரு கிரியா ஊக்கியாக இருக்கலாம். தனுஷை நம்ம வந்து விஜய்க்குனால வர்றாங்க அந்த கேள்விதான் இப்ப எல்லாரும் கேட்கறாங்க. அவர் வந்தாரு இப்ப, அதனாலதான் இவர் வர்றாரான்னு அந்த தாட்ஸ் முன்னாடியே இருந்திருக்கு நான் நினைக்கிறேன். அதனாலதான் அசுரன், கர்ணன் மாதிரி படங்களுமே அவர் பண்றாரு. பொலிட்டிக்கல் ரிலேட்டடா, ஆமா, ஒரு சோஷியல் ரிலேட்டடா பண்றாரு ஒரு படம். அவர் ப்ரொடக்ஷன்லையும் பாருங்க, உண்டர்பார் ப்ரொடக்ஷன்ல வர்ற படங்களையும் பாருங்க, ஒரு சமுதாயத்தை பேசும் படங்களாக வருது. ஸோ லெட் அஸ் see. அவர் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சிம்பிளாக ஒன்று சொல்லட்டுமா, தனுஷ் அவர்களை பற்றி நம்ம வரவேற்கிறோம். ஜனநாயக நாட்டில், தமிழ்நாட்டில், அதுவும் இன்னொரு ஒரு விஷயம், தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர், ஒரு தெலுங்கு இனத்தை சேர்ந்தவர், தமிழ்நாட்டை வந்து இவ்வளவு மதிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய பாராட்டத்தக்க ஒரு விஷயம். இதுக்கு பின்னாடி திமுக தான் இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் இதுக்கு அதே மாதிரி தனுஷ் பின்னாடி இருக்கலாமோ இல்லைன்ற சந்தேகம். அது தனுஷ் அவர்கள் இந்த மாதிரி ஒரு வதந்தி வருதுன்னா அதை அவர் கண்டிப்பாக கிளாரிஃபை பண்ணணுங்க. ஏன்னா நானுமே இதை கேள்விப்படுறேன், இதுக்கான லாஜிக்கெல்லாம் வந்து நல்லா பர்ஃபெக்டாக பொருந்துற மாதிரி கேள்விப்படுறேன். அவருடைய சிந்தனை திமுக சிந்தனை ஒத்த சிந்தனையாங்கிறத பார்க்கணும். அப்படி தெரியல எனக்கு, அப்படி தெரியல. பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் நடிகையும் பாஜக நிர்வாகியுமான திருமதி கஸ்தூரி அவர்கள். மேடம் வணக்கம். மேடம் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். தனுஷ் அவர்கள் வந்து இப்போ அரசியலுக்கு வர்ற அந்த இதில் வந்துட்டார், கிட்டத்தட்ட அந்த லைனில் தான் இருக்காரு. ஒரு நடிகையா அவருடைய நீங்க பழகிருப்பீங்கன்ற நம்பிக்கை. அவர் இயக்கத்தில் நான் ஒரு குறும்படம் நடிச்சிருக்கேன். அப்படிங்களா? ஓகே மேடம். அவரை பற்றியும் அவருடைய அரசியல் வந்தால் எப்படி இருக்குன்றதை பற்றி சொல்லுங்க மேடம். ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப ரிசர்வ்டு டைப்பு, ரொம்ப அதிகம் பேசாத ரொம்ப சாஃப்டான டைப்பாக தான் நான் தனுஷை முதல்ல பார்த்துருக்கேன். எனக்கு வந்து என்னை அறிமுகப்படுத்தியவர் கஸ்தூரி ராஜா அவர்கள். ஓ சூப்பர். என் முதல் படம் தமிழ் ரிலீஸ் வந்து கஸ்தூரி ராஜா சார். கஸ்தூரியை அறிமுகப்படுத்திய கஸ்தூரி. அதனால தான் கஸ்தூரிங்கிற பேர் வந்து அவருடைய குலதெய்வத்துடைய பேர், அதனால அவருக்கு அது ரொம்ப பெருமை, எனக்கு பெருமை. அவருக்கு என்ன, அவர் குலதெய்வம், எனக்கு பேர். அதனால சின்ன பிள்ளைகளாகவே நான் வந்து தனுஷை பார்த்துருக்கேன். அவங்களோட சிஸ்டர்ஸ் 2 பேர் பார்த்துருக்கேன். செல்வராகவன் நானும் ஏறக்குறைய சேம் ஏஜ். ஸோ அப்போலேருந்து நான் பார்த்துருக்கேன். எனக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரச்சனைகள் வந்து, எனக்கு எங்கள் அப்பா அம்மா 2 பேரும் பேக் டு பேக் போயிட்டாங்க. ரொம்ப நாளில் ஆஸ்பத்திரியில் இருந்தாங்க, அப்படிலாம் நிறையங்க. அது இங்கே பேச வேணாம். பட் நான் அந்த மாதிரி பெரிய உளைச்சலில் இருக்கும் பொழுது, ஒரு சவால்களை சந்திச்சுட்டு இருக்கும்போது, அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் டெய்லி ஆஸ்பத்திரிக்கு ஓடிக்கிட்டு இருப்பேன். அப்போ எனக்கு வந்து ஃபேமிலியை விட ஃப்ரெண்ட்ஸ் தாங்க நிறைய உதவி பண்ணாங்க. எல்லாருக்குமே அப்படிதான். அதில் ஒரு ஃப்ரெண்டு அப்படின்னு சொன்னால் செல்வா சார் சொல்லணும். பக்கத்து வீட்டில் இருந்தார், எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருந்தாங்க. அப்போது போயஸ் கார்டனில். ஸோ அப்போது அவர் அங்கே ஹி வாஸ் லிவிங் தேர். அப்போது ஆண்டியும் வருவாங்க, விஜயலட்சுமி ஆண்டி வருவாங்க. நான் வந்து அவங்கள ரொம்ப மதிக்கிறேன். என்னுடைய மகளுடைய நடன நிகழ்ச்சிக்கு அவர் தான் சீஃப் கெஸ்ட்டு, தம்பதி சமேதராக வந்தாங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, குடும்பமாகவே எனக்கு சின்ன அந்த நேரத்துலேருந்து தனுஷ் அவர்களை தெரியும். பிரபு அவர் பேர். பிரபு இயர் பெயர். ஆமாம், அவர் பேர் பிரபு. அவர் தெரியும். ஆனால் இந்த முகத்தை எனக்கு சுத்தமாக தெரியாது. அதெல்லாம் வந்து நாம் அதுக்கப்புறம் பார்த்து வியந்தோம். ஃபஸ்ட்டு அவர் வந்து அந்த மன்மத ராசா அந்த மாதிரி ஒரு டான்ஸ் ஹீரோவா,
ஒரு சுல்லான் அப்படியெல்லாம் இருந்தவர். ஒரு மேஜர் டிரான்ஸ்ஃபார்மேஷன். ஃபர்ஸ்ட் அவரோட எவல்யூஷன் நீங்க பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இளமை துள்ளுவதோ இளமை அப்படி வந்தவர். அதுக்கப்புறம் மன்மத ராசா அப்படின்னு, அப்புறம் அந்த சுல்லான் அந்த மாதிரி எல்லாம் இருந்தவர். போக போக பாத்தீங்கன்னா பொல்லாதவன், படிக்காதவன், அப்படி மாசுக்கு வந்து அதுக்கப்புறம் நடிப்புலக அசுரனா மாறுறாரு. சூப்பர். திடீர்னு பார்த்தா பிரெஞ்சு படத்துல நடிக்கிறார். வேற லெவல் கிராஃப். ரஜினி பெண்ணை கட்டுறாரு. ஒரு தந்தையாக, ஒரு இயக்குனராக, ஒரு நடிகராக அவரோட கிராஃப் வந்து அவர் ஒரு அசுர உழைப்பு, அசுர வளர்ச்சி. அதை பார்த்தா பெருமை தான். ஸோ எனக்கு என்ன தோணுதுன்னா, அவருக்குள்ள இருந்த ஒரு தாட்டு, இன்னைக்கு விஜய் வந்துட்டாரு, அதுக்கு முன்னாடியே விஷால் வந்தாரு இல்லைங்களா? அதுக்கு முன்னாடியே அர்ஜுன் அவர்கள் அவருடைய சிந்தனைகளை பேச ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ வந்து ராகவா லாரன்ஸ் வரட்டுமா வர வேணாமான்னு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. தனுஷ் அவர்கள் இன்னைக்கு இந்த ஸ்டெப் எடுக்கிறதுக்கு விஜய் ஒரு கிரியா ஊக்கியாக இருக்கலாம். பட் அவரோட தாட்ஸ் ஏற்கனவே இருந்ததுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கஸ்தூர்ராஜா சாரே வந்து ஒரு முற்போக்கு சிந்தனை, அப்புறம் சமுதாய சிந்தனை அதிகம் உடையவர். ரொம்ப நல்ல ஒரு மைண்ட் அவருக்கு. அவருமே வந்து ஒரு சகல கலாமல்லவனுங்க. தனுஷ் தான் பாடுறாரு, இயக்குறாரு, நடிக்கிறாரு, டான்ஸ் ஆடுறாருன்னு நீங்க நினைக்கிறீங்க இல்லையா? கஸ்தூர்ராஜா சாரும் வந்து பாடல் எழுதி இருக்கிறாரு, நல்லாவே பாடுவார் அவரும். இசை ஞானம் அதிகம் உண்டு. லிரிசிஸ்டா இருக்கிறாரு, பெரிய ஹிட்டு டைரக்டரா இருக்கிறாரு, நடிகரா இருக்கிறாரு. அவருமே ஒரு பல்முகம் பெற்றவர் தான். செல்வாவும் ஒரு பக்கம் ஒரு ட்ரெண்ட் செட்டிங் செம்ம டைரக்டர், இன்னொரு பக்கம் இன்னைக்கு நடிகரா வந்து ரொம்ப பிஸி ஆயிட்டாரு. நிறைய படம் வில்லனா நடிகர், பல குணச்சித்திர ரோல்லாம் பண்றாரு, எல்லாமே எதுக்கு சொல்ல வரேன்னா, தனுஷை நம்ம வந்து விஜய்னால வர்றாங்க அந்த கேள்விதான் இப்ப எல்லாரும் கேட்கறாங்க. அவர் வந்தாரு இப்ப, அதனாலதான் இவர் வர்றாரான்னு அந்த தாட்ஸ் முன்னாடியே இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதனாலதான் அசுரன், கர்ணன் மாதிரி படங்களுமே அவர் பண்றாரு. ஓகே, பொலிட்டிக்கல் ரிலேட்டடா. ஆமா, ஒரு சோஷியல் ரிலேட்டடா பண்றாரு ஒரு படம். அவர் ப்ரொடக்ஷன்லையும் பாருங்க, உண்டர்பார் ப்ரொடக்ஷன்ல வர்ற படங்களையும் பாருங்க, ஒரு சமுதாயத்தை பேசும் படங்களாக வருது. ஸோ லெட் அஸ் see. அவர் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சிம்பிளா ஒன்று சொல்லட்டுமா, தனுஷ் அவர்களை பத்தி நம்ம வரவேற்கிறோம் ஜனநாயக நாட்டுல, தமிழ்நாட்டுல. அதுவும் இன்னொரு விஷயம், தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர், ஒரு தெலுங்கு இனத்தை சேர்ந்தவர். தமிழ்நாட்டை வந்து இவ்வளவு மதிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய பாராட்டத்தக்க ஒரு விஷயம். அன்றைக்கி தாய்மொழியை பற்றி அவர் ஸ்கூலில் பேசினதெல்லாம் நல்ல ஸ்பீச், அருமையான ஸ்பீச். அதை நான் வந்து 100% வழிமொழிகிறேன். ஸோ இது தனுஷை பற்றி. பட் இன்னொன்று என்ன சொல்கிறேன்னா, ஜனநாயக நாட்டில் யார் அரசியலுக்கு வந்தாலும் நான் வரவேற்கிறேங்க. எந்த மாதிரி அரசியலாக இருந்தாலும் அதை நான் வரவேற்கிறேங்க. நீங்கள் வந்து நல்லதுக்கு செய்கிறதுக்காக வரீங்களோ, இல்லை நாட்டை ஏமாற்றி ஆட்டை போடுறதுக்காக வரீங்களோ, எப்படிப்பட்ட இருந்தாலும் புது வரவுகளை நான் வரவேற்கிறேன். ஏன்னு கேளுங்க. ஏன்னா நீங்கள் ஒரு தேர்தலை சந்தித்து வெற்றி கிற்றி பெற வரைக்கும் நீங்கள் வேற வழியே இல்லாமல் மக்களுக்கு நல்லது செஞ்சுக்கிட்டே இருக்கணும், வெல்ஃபேர் இருக்கணும், பண்ணித்தான் ஆகணும். உங்கள் பிராண்டை நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணுற வரைக்கும் நீங்கள் ஏதோ ஒரு வகையில் நீங்கள் நல்லது செஞ்சாகணும். அதுக்காக வேண்டியாவது யாராக இருந்தாலும் வாங்க. ஓகே, ஆனால் ஒரு விஷயத்த நான் உங்கள்கிட்ட கிளாரிஃபை பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ தனுஷ் அவர்கள் இப்போ அரசியலுக்கு வர்றதுக்கு காரணமே உதயநிதி அப்படின்ற ஒரு நரேட்டிவ் போகுது. அது வந்து உண்மையோ பொய்யோ, இதை மட்டும் நீங்கள் எப்படி மேடம் பார்க்குறீங்க? தெரியல, நானும் இதை கேட்டேன், தெரியல. ப்ராக்ஸி வார் ஏதாவது அவர் அரேஞ்ச் பண்ணுறாரா அப்படின்னு தெரியல. ஆனால் ஒன்று, தனுஷ் அவர்கள் ஒன்றும் யார் சொன்ன பேச்சும் கேட்டுட்டு ஆடுற கைப்பாவை கிடையாது. ஓகே, ஒரு தேதி முன்னாடி இருந்தது தெரியுமா? என்ன மேடம்? அண்ணாத்த படம் சைன் பண்ற வரைக்கும் ரஜினி அவர்கள் சிஸ்டத்தை கிளீன் பண்றேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. சன் பிக்சர்ஸ்ல அண்ணாத்த ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் ராமோஜி ஃபிலிம் சிட்டியில போய் பண்ணிட்டு வரலான்ட்டாரு. எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ட்டாரு, நான் வந்து கிட்னி அப்படின்ட்டாரு. அந்த மாதிரி சன் டிவியோடைய இம்பேக்ட் தனுஷ் மேலே இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறலாம் எனக்கு தெரியல. ஏன்னா இதை தான் வந்து அமைச்சர் ஆதவர்ஜுனா ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தாரு. அவ்வளோ பெரிய கண்டனங்கள்லாம் எழும்புச்சு அவர் மேலே. இதுக்கு பின்னாடி திமுக தான் இருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் இதுக்கு அதே மாதிரி தனுஷ் பின்னாடி இருக்கலாமோ இல்லைன்ற சந்தேகம். அது தனுஷ் அவர்கள் இந்த மாதிரி ஒரு வதந்தி வருதுன்னா அதை அவர் கண்டிப்பாக கிளாரிஃபை பண்ணணுங்க. ஏன்னா நானுமே இதை கேள்விப்படுறேன்.
இதுக்கான லாஜிக்கெல்லாம் வந்து நல்லா பர்ஃபெக்டாக பொருந்துற மாதிரி கேள்விப்படுறேன். அவருடைய சிந்தனை திமுக சிந்தனை ஒத்த சிந்தனையாங்கிறத பார்க்கணும். அப்படி தெரியல எனக்கு. ஓகே, அப்படி தெரியல. சாமி கும்பிடுவாரு தானே? ஆமாம், அவர் ஓம் நமச்சிவாய்ன்னு சொல்லிட்டு தான் பேசவே ஆரம்பிக்கிறார். அப்போ இருக்காதுங்க. இருக்காதுன்றீங்களா? ஓகே மேடம், நிறைவாக ஒரு கேள்வி. இன்னைக்கு செய்தித்தாளில் கூட இன்னைக்கு நியூஸ் வந்துச்சு. முதலமைச்சர் விஜயே வந்து உளவுத்துறை வாயிலாக கேட்குறாராம் தனுஷோடைய நடவடிக்கைகள்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டிருக்க மாதிரி ஒரு செய்தி வந்திருக்கு. முதலமைச்சரே தனுஷோடைய நடவடிக்கை என்ன அப்படின்னா அவருடைய ப்ரொடியூசர் பார்க்கணும், இல்லைன்னா அவங்க வீட்டில் இருக்கிறவங்க பார்க்கணும். இதில் முதலமைச்சர் அதை பார்க்குற அளவுக்கு என்ன முதலமைச்சருக்கு எத்தனை வேலை இருக்குது? அதையெல்லாம் விட்டுட்டு இதெல்லாம் உளவுத்துறை கண்காணித்து ரிப்போர்ட் பண்ணுறாங்க முதலமைச்சர்கிட்ட விஜயோடைய, அதாவது தனுஷுடைய அரசியல் நடவடிக்கைகள். இப்போ தான் எனக்கு நீங்கள் இதெல்லாம் வந்து திமுக பிளான் பண்ண நியூஸ் மாதிரியே இருக்குது கேட்குறதுக்கு. இதெல்லாம் ஏதோ ப்ராபகண்டா நியூஸ் மாதிரியே இருக்குது, விளம்பர நியூஸ் மாதிரி இருக்குது. ஓகே, ஒரு இதுதான் நரேட்டிவ் செட் பண்ணுறது தான் செட் பண்ணிட்டு இருக்காங்கன்றீங்க.